ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சோப் பாக்ஸை வச்சு ஒரு பவுச் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க கார்னர்ஸை வந்துட்டு நல்லா க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம நடுவில் அதை கட் பண்ண போகிறோம். அதனால் அந்த டைமில் நம்ம ஒட்டலைன்னா அது தனித்தனியாக வரும் அந்த பீஸ். அதனால் ஃபஸ்ட்டே க்ளூ கன் யூஸ் பண்ணி சைடில் எல்லாத்தையுமே நல்லா ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம கோடு போட போகிறோம். மொத்தம் 4 சைட்ஸில் 3 சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, இதுவே போதும். இதுக்கு தான் நம்ம முன்னாடி ஒட்டணும். ஏன்னா அது தனியாக வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி 3 சைடு மட்டும் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு போடலை. இப்போ அந்த கட் பண்ண போர்ஷன் அந்த 1 சென்டிமீட்டரை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 பக்கம் மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ண இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜிப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜிப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜிலேருந்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதில் நமக்கு ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கேப் எல்லாத்தையுமே அந்த ஜிப்பு வச்சு யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பர்ஸில் எப்படி ஜிப்பு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சைடும் நல்லா ஒட்டிக்கலாம். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப் அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, அந்த சைஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஒரு பக்கம் பார்த்திங்களா, நான் எதுவுமே பண்ணலை, அது மட்டும் பிளாங்காக இருக்கும். மற்ற 3 சைடுமே நம்ம ஜிப்பு யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்களா, ஜிப்பு ஓப்பன் பண்ணுறேன்னா அழகாக ஓப்பன் ஆகுதா. இந்த மாதிரி நம்ம உள்ளே ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இப்போ இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இதை சும்மா மேலே இருக்கிறது அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுதுல்ல, அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் கிளிட்டர் ஷீட் இல்லைனா நார்மல் கிராஃப்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஜிப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஃபோம் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அந்த 3 சைட்ஸுமே கவர் பண்ணியாச்சு. அதேமாதிரி கார்னர்ஸ் எட்ஜ் எல்லாத்தையுமே தெரியாத அளவுக்கு, அந்த மிச்ச போர்ஷன் எதுவும் தெரியாத அளவுக்கு நான் எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இப்போ ஒட்டினதை எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே அந்த ஷேப்க்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜிப்போட சைட் போர்ஷன் அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். 2 சைடுமே ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி இந்த சைடும் ஒட்டியாச்சு. அந்த ஜிப்பு மேலே படாமல் கொஞ்சம் தள்ளி அதுலேருந்து ஒட்டணும் நம்ம, அப்போ தான் கரெக்டாக வரும். நிறைய க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க, இல்லைனா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்புறம் இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மலாக நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சிசர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆல்டர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எட்ஜஸில் வெளியிலலாம் வருது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே அந்த ஷேப்க்கு கரெக்டாக கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்களா கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் இன்னும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடும் ஒட்டிட்டேன். நான் 2 சைடுமே நான் அந்த ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பர்ஸு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிளிட்டர் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கிறத நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு இல்லைனா ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸை உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதில் இயரிங்ஸ் அப்புறம் வந்து நான் என்னோடய ஏர்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இதில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, இதில் வந்து இயரிங்ஸ் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா என்னோடய ஏர்பாட்ஸையும் உள்ளே வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். நம்ம வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.